நடத்தைன்னா என்ன? உங்களுடைய வாழ்க்கை, அதாவது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சேர்ந்தது தான் நடத்தை. ஒவ்வொரு நாளும் நீங்க இடைபடக்கூடியதான காரியங்கள், ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யக்கூடியதான காரியங்கள், இது எல்லாமே உள்ளடக்குனதான் நடத்தை. சுருக்கமா சொல்ல போனா இங்க உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கும்? ரொம்ப பயபக்தியா இருப்பீங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது அங்க எப்படி இருப்பீங்க உங்களுக்கு தான் தெரியும். மார்க்கெட்டுக்கு போறீங்க, மீன் வாங்க போகும்போது அந்த நடத்தை பார்த்தீங்கன்னா இருதயமே இருக்காது, அடுத்தவங்களை பற்றி எண்ணமே இருக்காது. மீன் கிடைக்கும் சரிதான், ஒரு எடைகளுக்கு போனாலும் சரிதான். உங்க குணம் எப்படி இருக்கு? ரோட்ல நடக்கும்போது உங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கு? இல்ல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது மற்ற ஆட்கள்கிட்ட நீங்க பேசி இடைப்படக்கூடிய காரியம் எப்படி இருக்கு? இல்ல பக்கத்து வீடுகள்ல நீங்க இடைப்படக்கூடிய காரியம் எப்படி இருக்கு? நடக்கனாதான் உங்களுடைய ஒட்டுமொத்த காரியம், ஒட்டுமொத்த வாழ்க்கை, இது எல்லாமே உள்ளடக்குனது தான் நடக்கு. அப்ப இங்க மட்டும் ஒரு முக்காடையும் போட்டு, இல்ல இங்க மட்டும் பயபக்தியோடு இருக்கிறது இல்ல, பயபக்தியோடு இருக்கிறது இல்ல, வெளியில, வீட்டுல, சுற்றுப்புறத்துல, வேலை செய்ய இடத்துல, படிக்கக்கூடிய இடத்துல, சகல காரியத்திலையும் என் நடக்க எப்படி இருக்கு? அது எப்படி இருக்கணுமா? முன்மாதிரியா இருக்கணுமா? யாக்கோபு நிருபம் 1:22 வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பாருங்க, நம்முடைய நடக்க எப்படி இருக்கணும்? நம்முடைய நடக்க வேத வசனத்தின்படியாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் நிருபம் 1:27 வாசிங்க. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாது இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, நடக்க எப்படி இருக்கணுமா? வேத வசனத்தை கேட்டு மறந்து மனம் போன விதத்துல நடக்கக்கூடியதான அனுபவத்தில் இருக்கக்கூடாது. கேட்டு அதன்படியே செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நடக்க எப்படி இருக்க வேண்டுமாம்? சுவிசேஷத்திற்கு பாத்திரமான ஒரு அனுபவம். அப்படியானால் அந்த மனுஷன் எப்படியா? அந்த மனுஷனே ஒரு நற்செய்தி போல. சுவிசேஷத்தை எப்படி சொல்லுவாங்க? நற்செய்தி வாசகங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மனுஷன் எப்படி? அவன் ஒரு நல்ல மனுஷன், நற்செய்தியில உள்ளதான வேத வசனத்தின்படியான அனுபவத்தை உடைய ஒரு மனுஷன், சாந்த குணம் உள்ள ஒரு மனுஷன், அன்புள்ள ஒரு மனுஷன், இரக்க குணம் உள்ள ஒரு மனுஷன், மன்னிக்கிற ஒரு மனுஷன். நம்மளை பார்த்து சாட்சி சொல்லுவாங்களா? தெரிய 1 பேதுரு 2:12 வாசிங்க. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்தோஷிப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளவர்களாய் நடந்து. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களை பார்த்து என்ன யாதுனே தெரியாம யாராவது உங்களை குறித்து சொல்லக்கூடியதான தீய வார்த்தைகளை நம்பி அவன் மோசம், அவன் மோசம், அவ ஆளு சரியில்லை, அவன் ஆளு சரியில்லை, ஃப்ராடு, இப்படியெல்லாம் உங்களை சொல்லி அக்கிரமக்காரர்கள் சொல்லி உங்களுக்கு ஒரு லேபிள் குத்துறாங்க. ஒரு பொய்யான பேரை உருவாக்குறாங்க, ஒரு கெட்ட பேரை உருவாக்குறாங்க. நம்ம என்னமா செய்வோம்? சாடி விழுந்து மொழிஞ்சு 2 திட்டம் கொடுத்து டேய் நான் அப்படியெல்லாம் பேசும். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லி எப்படி ஒரு லேபிள் குத்திட்டாங்க. இந்த பொம்பளை சரியில்லை, இந்த ஆம்பளை சரியில்லை அப்படின்னு சொல்லி பொய்யாட்டி ஒரு பட்டம் கட்டிட்டாங்க, ஒரு கதையை உருவாக்கிட்டாங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கணுமா? அந்த சூழ்நிலையிலையும் வாயை அடக்கிக்கிட்டு நடத்த பரிசுத்தமா வைத்துக்கிட்டு உங்க நடக்க எப்படி இருக்கணுமா? நற்கிரிய உடையவளாகவே இருக்கணும். உடனே உங்க குணம் எல்லாம் மாறி, முகம் எல்லாம் இருண்டு, கண்ணெல்லாம் இப்படி முறைச்சு பார்க்குற மாதிரி ஆகி, வீட்லயும் சண்டை, வெளியிலையும் பிரச்சனை, அப்படிப்பட்டவங்களா மாறக்கூடாது. உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லக்கூடியதான காரியங்கள்ல உங்களை சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு எங்க நறுக்குன்னு குத்தணும். ஐயோ இப்படி குறை சொல்லிட்டேனே, அவனுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கிட்டேனே, அவனை பொய்யாட்டி அநேகர் இடரப்படத்தக்கவாறு மாத்திட்டேனேன்னு சொல்லி குத்தத்தக்கவாறு உங்களுடைய ஜீவியம் நற்கிரியைகளை உடையதாக காணப்பட வேண்டுமா?